தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே. தானமும் தவமும் ஒருத்தன் செய்யலனா அங்க ஒரு டோர் இருக்கு, அது திறக்காதுன்றாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பரிபாஷையில தான் சொல்லிட்டு போவாங்க, எல்லா ரகசியத்தையும் எப்படி சொல்லிட்டு போவாங்க. கேமே என்னன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரது கேம்ல நீ பட்டு மிதி அசிங்கப்படு, அவமானப்படு, ரியலைஸ் பண்ண அப்பதான் உனக்கு புத்தி வரும். இல்லாட்டினா நீ உனக்கு அது வரைக்கும் புத்தி வராதுன்னா அவனு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு? இந்த உலகத்திலேயே உச்சகட்ட கருணைன்னு கடவுளுக்கு நல்லவர் தான், ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்க. ஹெல்ப் தான் பண்ற. இப்ப கடவுள் எப்படி ஹெல்ப் பண்ணுவார்னா உங்களுக்கு அனுபவங்களை கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அந்த அனுபவங்கள் தான் ரியலைசேஷனை கொடுக்கும். இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? நெருப்பு தொடாத சுடுனா குழந்தை கேட்காது. ஒரு டைம் கையை வச்சிருச்சுன்னா அப்புறம் வைக்குமா? அப்ப அந்த அனுபவம் தானே அந்த ஞானத்தை கொடுக்குது. அப்ப பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கிடைக்காத அந்த ஞானத்தை கூட அந்த ஒரு அனுபவம் கொடுக்குதுன்னா அனுபவத்தை விட மிகச்சிறந்த கருணை இந்த உலகத்துல இருக்க முடியுமா? 14 லோகங்கள்ன்ற மாதிரி நிறைய ஆஸ்ட்ரல் பிளேன் டிராவல் மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. மந்திர உச்சாடனம் பண்றவங்களுக்கு மட்டுமே தனி உலகம் இருக்கு. கருணையில இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தனி உலகம் இருக்கு. தேவர்களுக்குன்னு தனி உலகம் இருக்கு. அசுரர்களுக்கு தனி உலகம் இருக்கு. இதெல்லாம் எப்படிங்க நம்புறது? நம்புங்க, நம்பாம போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இருக்கு, இது படிச்சுட்டுலாம் சொல்லல, அப்புறம் எப்படி சொல்றேன்? எப்படியோ சொல்றேன். இருக்கு, நம்புனா நம்புங்க, இல்லாட்டினா சந்தோஷம். நீங்க பார்க்கும்போது நம்புவீங்க இருக்கு அப்படி. இப்ப நான் அது என்ன சொன்னாலும் இப்ப உங்களுக்கு கதை தான். நம்ம இந்த ப்ராபபிலிட்டியில போவோம். சொர்க்கம் தான் இருக்கு, நரகம் தான் இருக்குன்னா இப்ப ஈகோ ஆயிடும். நான் சொல்றதை வச்சு நீங்க போற மாதிரி என்ன இப்படி வச்சுப்போமே. நீ நல்ல செயலை செஞ்சனா ஒருவேளை சொர்க்கம் இருந்ததுன்னா நல்ல இடத்துல போய் ரீச் ஆக போற. நீ கெட்ட செயல்களை செஞ்சனா ஒருவேளை நரகம் இருக்குன்னா கெட்ட இடத்துல போய் ரீச் ஆக போற. இப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்? இருக்கோ இல்லையா இப்ப உருப்படியான வேலையை பார்ப்பான்ல. நம்ம இந்த ஃபேக்ட பேசுவோம். நம்ம என்ன இப்ப இருக்குன்னா இப்ப என்ன, இப்ப இல்லைன்னா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வைகுண்டம், கைலாயம் இப்ப இதெல்லாம் இருக்குன்னா ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியவில்லை.